கைஸ், நம்ம இப்போ 2026ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஆனால் 17th சென்ச்சுரியில தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை தான் 1919ல ஹெரிபர்ட் இல்லிங் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அதாவது AD 614லேருந்து 911 வரைக்கும் இருக்க காலம் எல்லாமே சும்மா எழுதப்பட்டிருக்கு. இதுக்கான மோட்டிவா அவர் என்ன சொல்றாருன்னா, போப் சில்வஸ்டர் அப்புறம் ரோம் மன்னர்கள் AD 1000th இயரை நம்ம ஆண்டிருக்கணும் அப்படின்னு ஹிஸ்டரியில எழுதணும், அதுக்காக இந்த 300 வருஷத்தை அவங்க சும்மா எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வர சார்லமன்ற ஒரு மாவீரன் கேரக்டரும் ஒரு கற்பனை கேரக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான எவிடன்ஸா இவர் என்ன சொல்றாருன்னா, 15th சென்ச்சுரியில நம்ம கேலண்டரை அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது 13 நாள் குறைக்கிறதுக்கு பதிலாக வெறும் 10 நாள் குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அந்த 3 நாள் எங்க போச்சு? அதுலதான் எனக்கு சந்தேகமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டம் டைம் ஹைப்போதிசிஸ்ன்ற இவர் தீசிஸை வெளியே விடுறாரு. இவர் சொல்றதுபடி பார்த்தா நம்ம 17th சென்ச்சுரியில போனு, ஃபிளைட்ல பறக்கிறோம், கப்பல்ல போறோம், எல்லாமே பண்றோம், 3க்கு ராக்கெட் விடுறோம். அப்ப 300 வருஷம் கழிச்சு 21st சென்ச்சுரியில உலகம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கீழே போடுங்க. இது மாதிரி வேற ஏதாவது தியரி வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன்.